எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப நாகரீகத்தில் இருக்கிறோம், மாடர்ன் பீரியடில் இருக்கிறோம், கோல்டன் பீரியட். வார்த்தைகள் தான் ரொம்ப நல்லா இருக்கும், வார்த்தைகள் தான் மாடர்னாக இருக்கும், அவன் அருவருப்பாக தான் இருப்பான். ஒரு காலம் இருந்துச்சு, குடியாரர்களுடைய அந்த ஆவரேஜ் வயதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் 50-60 வயசுக்கு மேலே குடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும். இன்னைக்கு அது மாறி மாறி எப்படி வந்துருச்சுன்னு சொன்னால், மது அருந்துபவர்களின் ஆவரேஜ் வயது 16. நான் என் பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கிட்டேன், இல்லை ஒட்டுமொத்த சமூகமும் பாதுகாக்கப்பட வேண்டும், உன் பிள்ளைகளுக்கு எங்கிருந்து பெண் எடுப்பாய், உன் பெண் மக்களுக்கு எங்கிருந்து ஆண் எடுக்க போகிறாய் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லோரும் ஒட்டுமொத்த சமூகம் நம் பிள்ளைகளை ஒழுக்கமிக்கவர்களாக வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு முறையான குடும்ப பாரம்பரியம் கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா யாருக்கு நல்ல நசீபை தருகின்றானோ அவர்களுக்கு மட்டுமே நல்லோர்களை பற்றி பேசும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூனூ மஅஸ் ஸாதிகீன். மூமின்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய பேரிழப்பு என்னவென்று சொன்னால், நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலி ஃபல்யன்துர் அஹதுக்கும் இலா மன் யுகாலில். ஒருவர் தனது சகோதரரின் மார்க்கத்தில் இருக்கிறார், எனவே நீங்கள் யாரோடு சகோதரத்துவம் வைக்கின்றீர்கள், ஒருவர் தன் நண்பரின் மார்க்கத்தில் இருக்கிறார், யாரோடு நீங்கள் நட்பில் இருக்கின்றீர்கள் என்பதில் கவனமாக தேர்ந்தெடுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் யாருடைய தொடர்பில் இருக்கின்றோமோ, யாரை பற்றி பேசுகின்றோமோ, தொடர்ந்து அதே சிந்தனையில் இருக்கின்றோமோ, கண்டிப்பாக அவர்களுடைய தொடர்பு, அவர்களுடைய அசராத் நம்மிடத்திலும் வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் சூஃபியாக்கள், ஞானிகள் சொஹபத்திற்கு, தோழமைக்கென்று மிகச்சிறந்த மிக மிக முக்கியமான ஒரு வாய்ப்பை, சிறப்பை, அந்தஸ்தை வழங்கியிருக்கிறார்கள். மோமின்களே, அதன் அடிப்படையில் நாம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுகின்றோம். அவர்களை உயிருக்குயிராக நேசித்த, உயிரை விட மேலாக நேசித்த வலிமார்களை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்மிடத்திலும் ஒரு குறைந்தபட்ச அளவிற்காவது நம்முடைய தூய எண்ணத்திற்காக அல்லாஹ் அந்த நல்லோர்கள் வழி நடக்கின்ற நசீபை தர வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. மோமின்களே, தொடர்ந்து இது தினமும் பேசப்படுகின்ற வாய்ப்புகள் இருப்பதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் தலைப்புகள் வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று கட்டிழந்த கலாச்சாரம் என்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலத்தின் சூழலால் இது போன்ற தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கலாம். இன்று இந்த உம்மத்தின் கலாச்சாரம் எப்படிப்பட்டது, இந்த உம்மத் எத்தகைய உம்மத், இந்த உம்மத்தின் இன்றைய நிலை என்ன, பல்வேறு உலக சூழல் இருந்தாலும் அதனோடு ஒன்றிணைந்து நாம் நம்முடைய ஒரிஜினாலிட்டியை, நம்முடைய அசல் தன்மையை கிட்டத்தட்ட இழந்து விட்டோமோ என்று கூறுகின்ற அளவிற்கு, கருதுகின்ற அளவிற்கு நம் நிலை மோசமாக இருக்கிறது என்பது மிகுந்த கவலைக்குரிய விஷயம். அல்லாஹ்வின் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியதே உயர் கலாச்சாரங்களை கொண்டு வருவதற்கும் தீய கலாச்சாரங்களை அகற்றுவதற்கும் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த பணியும் அதுவாகத்தான் இருந்தது. மனித சமுதாயம் உயர் பண்புகளை பின்பற்ற வேண்டும், உயர்ந்த கலாச்சாரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும், தீய கலாச்சாரங்களை விட்டும் தவறுகளை விட்டும் அவர்கள் விலகி இருக்க வேண்டும். இதற்காகவே ஒட்டுமொத்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அனுப்பினார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் கூறுகின்ற பொழுது அந்த நபி எத்தகைய நபி என்று சொன்னால், அந்நபி அல் உம்மி இல்லதி யஜ்தூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். அந்த நபி நல்லதை ஏவுவார்கள், கெட்டதை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், அவர்களுக்கு தய்யிபாத்துகளை எல்லாம் அனுமதிப்பார்கள், ஹலாலாக ஆக்குவார்கள், ஹபீசாக்களை எல்லாம் ஹராமாக ஆக்குவார்கள். தய்யிபாத் என்று சொன்னால் என்னவைகளாம் நல்லவைகளோ, எதுவெல்லாம் சிறந்தவைகளோ, எதுவெல்லாம் உயர்ந்தவைகளோ, எதுவெல்லாம் தூய்மையானவைகளோ அவைகளை அந்த நபி அந்த உம்மத்திற்கு ஹலாலாக ஆக்குவார்கள். இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், இதை இப்படி நடங்கள், அப்படி நடங்கள் என்று சொல்வார்கள். அதே போன்று எதுவெல்லாம் ஹபீஸாவோ, நஜீஸோ, அருவருக்கத்தக்கதோ, தவறானதோ, தீங்கானதோ, நேரடியாக மறைமுகமாக மனித குலத்திற்கு எதிரானதோ இவைகள் அனைத்தையும் விட்டு அந்த நபி ஹராமாக ஆக்குவார்கள். இதை செஞ்சிடாதீங்க, குடிச்சிடாதீங்க, திருடாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, தவறான எந்த செயலையும் செய்யாதீங்க, இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நபியின் பணியே நல்லவைகளை இந்த உம்மத்தில் கொண்டு வருவது, அல்லவைகளை இந்த உம்மத்தை விட்டும் அகற்றுவது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும் பணியாக இருந்தது. இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால், நல்லவைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலாக்கினார்கள், தீயவற்றை ஹராமாக்கினார்கள் என்று நாம் சொல்கின்ற அதே நேரத்தில் இன்னும் தெளிவாக புரிய வேண்டுமானால், எங்கள் நபி எதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ அவைகள் அனைத்தும் தூய்மையானவை, அவர்கள் எதை விட்டெல்லாம் தடுத்தார்களோ அவைகள் அனைத்தும் நஜீஸானவை, அருவருக்கத்தக்கவை. அது எத்தகைய முலாம் பூசப்பட்டு வந்தாலும் சரி, வார்த்தையால், தோற்றத்தால், அதற்கு என்ன ஒரு கலர் கொடுத்து வந்தாலும் சரி, இந்த உம்மத் தெளிவாக இருக்க வேண்டும், இது நஜீஸ், இது எங்கள் நபி அனுமதித்தது அல்ல. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஹராம் என்று இருக்கிறார்கள், இதை தடை செய்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எத்தகைய வடிவம் கொடுத்து வந்தாலும் சரி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறுகின்ற மன தைரியம், உள தைரியம் மோமின்கள் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். மோமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தார். நல்லவைகளை இந்த சமூகத்திற்கு முதலில் கொண்டு வர வேண்டும் என்று வருகின்ற பொழுது முதலாவதாக தீயவைகளை அகற்ற வேண்டிய தார்மீக கடமை இருக்கிறது. தீயவைகளை அகற்ற வேண்டிய தேவைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நபித்துவத்திற்கு பின்பு உண்டான 23 ஆண்டுகளில் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் மக்காவுடைய வாழ்க்கையில் எந்த தீமைகளை எல்லாம் களைய வேண்டுமோ அந்த தீமைகளை எல்லாம் களையும் பணியில் ஈடுபட்டார்கள். மதீனாவுடைய 10 ஆண்டு வாழ்க்கையில் எதையெல்லாம் உள்ளே கொண்டு வர செய்ய வைக்க வேண்டுமோ அவைகளை அல்லாஹ் சட்டமாக தந்தார். இதுதான் அடிப்படையான ஒரு கான்செப்ட். மக்காவுடைய 13 ஆண்டு காலம் எவைகளெல்லாம் தடுக்கப்பட வேண்டியவை என்பதில் மிக கவனமாக இருந்தது. எவைகளெல்லாம் தவறானவைகள். அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், வரலாறுகளை நம்ம அறிஞ்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு விஷயத்திலும் இணை வைத்தல் ஒரு மிகப்பெரிய சீர்கேட்டின் முதல் அடிப்படை இணை வைத்தல். இணை வைத்தல் எவ்வளவு தூரம் மிஞ்சி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, காபாவுக்குள்ளேயே சிலையை வச்சு வணங்குற அளவுக்கு மேலே போயிட்டாங்க. காபாவுக்குள்ள 100க்கு மேற்பட்ட சிலைகளை வணங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை சொன்னால் அவர்கள் சொன்னார்கள், அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன் இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். இந்த முஹம்மது என்ன விந்தை மனிதராக இருக்கிறார், ஆச்சரியத்திற்குரியவராக இருக்கிறார், இத்தனை கடவுளை எல்லாம் சேர்த்து ஒரு கடவுளை என சொல்கிறார் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு ஆச்சரியமாக தெரிந்தது. வெளியூருக்கு பயணம் செய்கின்ற பொழுது அடுப்பறிப்பதற்காக 2 கற்களை எடுத்துச் செல்பவர்கள் 3வது ஒரு கல்லை எடுத்துச் செல்வார்கள், அதை வணங்குவதற்காக என்று எடுத்துச் செல்வார். இப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களிடத்தில் அல்லாஹ் ஏகன், அல்லாஹ் இருக்கிறான் என்பது அல்ல, அல்லாஹ் தான், அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்தில் உள்ளே கொண்டு வருகிறார்கள். பெண் குழந்தைகள் பிறப்பதை அவமானமாக கருதிய காலம், பெண் குழந்தைகளை அவமானமாக கருதினார்கள். குர்ஆன் கூறுகிறது, وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்தது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால், அல்லாஹ் அது சுப செய்தின்னு சொல்றான். பெண் குழந்தை பிறந்தது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் ظَلَّ وَجْهُهُ, அவனுடைய முகம் கருத்து விடுகிறது, ஒரு மாதிரியா டென்ஷன் ஆயிடுறான், கோபமாயிடுறான். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த சமூகம் அவனை அருவருப்பாக பார்த்தது.
குர்ஆன்ல அல்லாஹ் அடுத்து சொல்றான், யதவாரா மினல் கௌம் மின் சூஇ மா புஷ்ஷிர பி. இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுப செய்தியின் விளைவாக அதை இவன் தீமை நினைக்கிறான், கஷ்டம் நினைக்கிறான், அவமானம் நினைக்கிறான். அதன் காரணமாக சமூகத்தை விட்டு அவன் ஒதுங்கி செல்கிறான். அப்படியே அந்த யாருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கோ அவங்க என்ன சொல்லுவாங்களாம், அப்படியே ஓரமாக போக முயற்சி பண்ணுவாங்க, மக்களோடு கலந்து போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் போகும்போது மக்கள் சொல்லுவாங்க, அங்கே பாரு இந்த போகிறான் பாரு, அவனுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, என்னமோ உலகளாவிய குற்றமாக பார்க்கப்பட்டார். இப்படி பேசுகின்ற ஒரு காலம். ஆதலால் பெண் குழந்தைகளை கொலை செய்வதை குற்றமாகவே அவர்கள் கருதவில்லை. கொஞ்சம் யோசிச்சா நம்ம இப்படி தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளில் மனித இனமே இல்லாமல் போய்விடுமே என்ற அடிப்படை சிந்தனையை கூட சிந்திக்கின்ற அளவிற்கு அவர்கள் மனநிலை இல்லை. சாதாரணமாக அப்படி இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. தவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பி அயும்சிகு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸு ஃபித் துராப். அவன் அப்படியே சமூகத்தை விட்டு ஒதுங்கி போறான். போகும்போது ஒரே குழப்பத்தில் இருக்கிறான். ரெண்டு வகையான மனநிலை. இந்த கேவலங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு இந்த குழந்தையை வைத்துக் கொள்வதா அல்லது மண்ணோடு புதைச்சிடலாமான்னு நினைக்கிறான். என்ன பண்ணலாம்? அல்லாஹ் சொன்னா, அலா சாஅமா யஹ்குமூன். ரெண்டுமே தவறு. கேவலத்தையோடு நீ என்ன தாங்கிக் கொள்வது? புதைப்பது மட்டும் தவறு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீ கௌரவத்தோடு அதை ஏற்படுத்தும். எனக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பாக்கியத்தை வழங்கி இருக்கிறார், அவர்கள் எனது பரக்கத்திற்குரியவர்கள், அவர்கள் என் கண்ணுக்கும் உயிருக்கும் நெருக்கமானவர்கள் என்று நீ பெருமிதப்பட வேண்டுமே தவிர இழிவோடு வைத்துக் கொள்வது என்ற சிந்தனை அதுவும் தவறானது. நீ கௌரவத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும், கண்ணியத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும், பெருமிதத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நீ பெருமையாக கருத வேண்டும். அல்லாஹுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறார். ஆனால் அந்த மக்களுடைய மனநிலை இப்படி இருந்தவங்களை அல்லாஹ் எப்படி மாற்றினான்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹதா அக்தாமில் உம்மஹாத். உங்களுடைய தாய்மார்களின் காலுக்கடியில் சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கம் என்ன அவ்வளவு மட்டமா? இல்லை, சொர்க்கம் உயர்ந்தது தான், அதில் சந்தேகமே இல்லை. தாயின் காலடி அதை விட உயர்ந்தது என்பது அதற்கு பொருள். தாயின் காலடி அதை விட உயர்ந்தது. சொர்க்கம் பெரிதாக இருக்கலாம், அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் உனது பெற்றோர் தான். ஜிஹாதுக்கு வந்து அனுமதி கேட்ட சொல்லுவாங்க, உனக்கு உம்மா அப்பா இருக்காங்களா? இருக்காங்க யார சொல்லலாம். ஃபஜாஹிது ஃபி, அங்கே போய் நீ ஜிஹாது செய்ய, அவங்ககிட்ட கண்ணியமா நடந்துக்க, அவங்ககிட்ட முறையா நடந்துக்க போன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகளை பற்றி சொல்கின்ற பொழுது 2 பெண் குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி, 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல முறையில் நிக்கா முடிச்சு கொடுத்தீங்க. குன்னலகு ஹிஜாப மினன்னார். அந்த அமல் இவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். அந்த பெண்கள் நரகத்திலிருந்து பிள்ளைகள் பாதுகாப்பார்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க. யார சொல்லலாம், 2 பெண் குழந்தை இருந்தா 2க்கும் அப்படித்தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் பின்னால் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நாங்க ஒன்றுன்னு கேட்கல, கேட்டிருந்தாலும் ஸல்லல்லாஹு அப்படித்தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒன்றுன்னு கேட்கல, ஒரு குழந்தையை பற்றி கேட்டிருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லியிருப்பார்கள். ஆண் குழந்தையுடைய விஷயத்தில் கூட அல்லாஹ்வின் திருத்துவம் இப்படி சொல்லவில்லை. பெண் குழந்தையுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சொன்னார். மனைவியை பற்றி, மனைவியை அவர் அந்த மக்களிடத்தில் என்ன நிலை இருந்தது? சூதாடுறவன் சூதாடுறதுக்கு கடைசியில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப கூட சூதாடுறதை விட்டுட்டு வர மாட்டான். இறுதி முயற்சியா சொல்லுவான், என் பொண்டாட்டியை வச்சுட்டு நான் சூதாடுறேன், என் ஒய்ஃபை நான் இதுக்கு பகரமா வைக்கிறேன்னு சொல்லுவான். அப்ப இவன் மனைவியை என்ன விளங்கி வச்சிருக்கிறான், மனைவிக்கு வேண்டிய என்ன மரியாதை இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட மனநிலை இருந்தவர்களை ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீ சிறந்தவன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒரு நபர் உலகத்தில் உனக்கு சர்டிஃபிகேட் தரணும். அது யாரு? உன் ஒய்ஃப் சர்டிஃபிகேட் தரணும். வேற துனியாவில் எவன் கொடுத்தானே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இல்லை எங்கள் மஸ்ஜித் இமாம்கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன், அதெல்லாம் ஒரு ஓரத்தில் வச்சுக்க, கலெக்டர்கிட்ட வாங்கிட்டு வர்றேன், குப்பையில் தூக்கி போடு, ஒன்றுக்கு வேலைக்கு ஆகாது. உன் மனைவி சொல்லணும் என் கணவர் நல்லவர் என்று. ஏன்னு சொன்னால் நீ எல்லாத்துட்டையும் நடிக்க முடியும், நீ நல்லா நடிப்ப, நீ நாடகம் ஆடுவ, எல்லாத்துட்டையும் நீ உன்னுடைய நாடகத்தை காமிக்கலாம். கஷ்டப்பட்டு உன்னுடைய இன்னொரு பக்கத்தை நீ காமிக்காமல் சிரமப்பட்டு ஒரு மாதிரி சமாளித்து போயிருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் வழியே இல்லாத இடம் உன் வீடு, உன் மனைவி தான். உன்னை பற்றி முழுசா அவளுக்கு தெரியும். நீ எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற முடியும்? ஏமாற்றவே முடியாது. உன்னுடைய 2 பக்கங்களும் தெரிந்தவள் அவள். அந்த பெண் சொல்லணும் என் கணவர் நல்லவர் என்று. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அப்போ கூட சொல்லிட்டு சொன்னாங்க, ஏதோ நான் ஊருக்கு சொல்றேன்னு நினச்சிக்கிறாதீங்க, நான் என் மனைவிடத்தில் நான் நல்லவராக இருக்கின்றேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வார்த்தை!
இப்படி எதுக்கு அதை சொன்னோம்? அதாவது மிக மோசமான நிலையில் இருந்த அந்த மக்கள், மிக கலாச்சார சீர்கேட்டின் எல்லையில் இருந்தவர்களை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அனுப்பி அவர்களை பாதுகாத்தான். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றிலும். அதே போன்று மதுவுடைய நிலை அந்த மக்களிடத்தில் எப்படி இருந்தது? மது குடிக்கிறது ஹராம். மது யாரிடத்தில் ஹராம்ங்கிற கான்செப்ட் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் கூட இல்லை. அல்லாஹ் பல்வேறு காரணங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னஞ்சனமாக அதை தடை செய்தான் ரப்பு. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? அந்த மக்களுடைய மனநிலை என்ன? யாருடைய வீட்டில் ரொம்ப பழைய மது இருக்கோ அவர் தான் சிறந்தவர். ஒரு அப்பாவி நபித்தோழர், ஒரு கிராமப்புறவாசி, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்கும்னு சொன்னால் ஏதாவது அன்பளிப்பு செய்யணும் இல்லை? நபி ஸல்லல்லாஹு பிடிக்கும் அன்பு. இப்போ அசரத்துன்னு சொல்லி ஒரு பேனா வாங்கி தரீங்க, ஒரு அத்தருக்கு ஒரு முஹப்பத், ஒரு அன்பு, ஒரு சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வது. ஸல்லல்லாஹு தஹாதவு தஹாப்பு, அன்பளிப்புகள் பரிமாறிக்கொள்ளுங்கள், முஹப்பத்து வளரும் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ இது வழக்கத்தில் இருக்கு. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு தான் அன்பளிப்பு கொடுப்பாங்க இருந்துச்சு. அப்போ அந்த கிராமப்புறத்தை சார்ந்த அப்பாவியான நபித்தோழர் ஒரு பெரிய நல்ல ஒரு டின்னில் ஒரு முக்கியமான ஏதோ ஒரு பொருளை ஜூஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். வந்து பெருமானார்ட்ட வந்து கொடுக்க வந்தார். என்னன்னு கேட்டால் மது. தெரியாது யார் சொல்லதான் இதை உங்களுக்காண்டி கொண்டு வந்தேன் அப்படின்றார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு தான் நம் நபியை விட அர்ஹம், இறக்க சிந்தனவர்கள் யாருமே உலகத்தில். ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்லுவா, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும். யார சொல்லலாம், நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக உங்களுடைய முகத்தில் நடந்துக்கிறீங்க உங்களுடைய தோழர்கள்ட்ட, அதனால அவங்க உங்களை விட்டு போக மனசு இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் கடுகடுப்பாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லன்ஃபத்து மின் ஹவுலிக், ஓடி போயிருப்பாங்க. ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரை எந்த துன்பத்தையும் தாங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு பிரிந்திருக்கின்ற துன்பம் மட்டும் தாங்க முடியாத துன்பம். அதுதான் ரொம்ப கஷ்டத்திலையும் கஷ்டம். வரலாறுகளை கேள்விப்பட்டவங்க சபான் ரலியல்லாஹு சொல்லுவாங்கல்ல, ஏன் சபான் கவலையாக இருக்கீங்க? இல்லை யாரும் சொல்லலாம். இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள். இல்லை உங்களுடைய வெளியில் இருந்தால் எனக்கு நிம்மதி இல்லை, உங்களுடைய மஜ்லிஸ் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கேன், வெளியில் போனால் ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருப்பி உங்களுடைய மஜ்லிஸுக்கு வந்தால் தான் நிம்மதி வருது. இதுதான் என்னுடைய இயல்பு நிலை, எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது என்னுடைய சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் எனக்கு மறுமையை பற்றிய சில சிந்தனைகள் கொஞ்ச நாளாக வந்துக்கிட்டே இருக்குது. என்ன உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு? நாளை மறுமையில் என் பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தண்டித்து விட்டால் நரகத்துக்கு போக வேண்டியது வரும். என் நபியை நான் தொடர்ந்து பார்க்கவே முடியாது. ஒருவேளை அல்லாஹ் என்னை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் ஏதோ ஒரு மூலையில் அல்லாஹ் என்னை வச்சிருப்பான். எங்கள் நபி அவங்க சய்யிதுல் முர்சலீன், அவங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நான் நபியை பார்க்க முடியாமல் போயிருவேன் சொர்க்கத்தில். இங்கே சில மணித்துளிகள் நான் பார்க்கவில்லையானால் நிம்மதி இழந்து காணப்படுகின்ற நான் மறுமையில் உங்களை நிரந்தரமான வாழ்க்கை சொல்லாது, நீங்கள் தானே சொல்கிறீங்க நிரந்தரமான வாழ்க்கை, சும்மலா யமூத்து ஃபியா வலா யஹ்யா, நிரந்தரமான வாழ்க்கை. அங்குக்கு அடுத்து இங்கே மௌத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். எத்தனை ஆயிரம் கோடிகள் போய்கிட்டே இருக்குமே. அந்த நீண்ட நெடிய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு கஷ்டம் சொன்னால் இன்னைக்கு என்ன நாளைக்கு மௌத்த வந்து பார்த்துக்கலாம்னு நினச்சிடலாம். அப்படியும் இல்லையே. அந்த நீண்ட நெடிய வாழ்க்கையில் உங்களை பார்க்க முடியவில்லையானால், அடிக்கடி உங்களை சந்திக்க முடியவில்லையானால் என்னுடைய சொர்க்க வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும்? என்னுடைய சொர்க்க வாழ்க்கை தான். ஆனாலும் உங்களை பார்க்கலைண்டா. அதுதான் அல்லாஹ் வந்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், சஹாபாக்களை பற்றி உலகத்தில் எல்லா நபிமார்களுக்கும் மோமின்கள் இருந்தாங்க, எல்லாத்துக்கும் இருந்தாங்க. அவங்கவுங்க காலத்தில் மோமின்கள் இருந்தாங்க, தோழர்கள் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு. ஆனால் சஹாபாக்களுக்கு நிகராக யாரையுமே அல்லாஹ் ஏற்படுத்தலை. இந்த உலகத்தில் வெளிப்படையாக உயர்ந்த மேன்மக்கள் என்று அறிவித்தது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி தோழர்களை பற்றி மட்டும்தான். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, மீதி யாருடைய விஷயத்திலும் அல்லாஹ் இப்படி வெளிப்படையாக அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹ் எல்லோரையும் புரிந்து கொள்வான், எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் தான் பொருந்தி கொண்டதாக அறிவித்தது சஹாபாக்கள் விஷயத்தில் மட்டும்தான். காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் நபியை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கண் கொண்டு பார்க்க வேண்டுமோ அந்த கண் கொண்டு பார்த்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்திற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் துளியளவும் எங்கும் பங்கத்தை ஏற்படுத்தாதவர்கள், எந்த இடத்திலும் குறைவு ஏற்படுத்தாதவர்கள்.
அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் பற்றி சல்லல்லாஹு சஹாபாக்கள் தொடர்பு பற்றி பார்த்தாவே நமக்கு ஆச்சரியமாக மூமின்களை. இப்போ சல்லல்லாஹு மஜ்லிஸ் இருக்கிறாங்க, இவங்க கொண்டு வந்து இப்படி தர்றாங்க. சலாசம் கோபப்பட்டிருக்கலாம், என்ன நீங்கள் யார்கிட்ட என்ன கொண்டு வந்து தர்றீங்கன்னு கேட்டிருக்கலாம். சலாசம் பேசவே மாட்டான் எந்த கட்டத்திலும். இது மாதிரி ஒருத்தர் வர்றார், நான் நீங்கள் சொல்கிறீங்களா ஈமானை பற்றி, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், சரி பரவாயில்ல, பெருந்தன்மை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் விபச்சாரத்துக்கு அனுமதி வேணும். ஏன் குற்றமென்றே கருதாத காலம், தவறென்று கருதாத காலம். அந்த கட்டத்திலும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் திருமணத்தின் வழியாக வந்தவன், தவறான வழிகள் அல்ல. பெருமானாருடைய பாரம்பரியம் அப்படிப்பட்ட பாரம்பரியம். சஜிதா செய்வரிலேயே மாறி 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 அல்லாஹ் கொண்டு வந்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்று சொல்லப்படும். பாரம்பரியம், அற்புதமான பாரம்பரியம். ஆனால் அந்த காலம் அதை தவறென்று கருதாத காலம். அதனால வந்து சொன்னாங்க, நீங்க ஈமான சொல்றீங்க, அதோட சில சர்த்துகள்லாம் சொல்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது, இதுக்கு அனுமதி கொடுத்தா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவருடைய மனநிலை. சஹாபாக்கள் கோபமா வராதா, யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க, கேட்குற ஸ்டைலே சரியில்லைன்னு கோவப்பட்டாங்க. ஆனால் கோபப்பட்டு என்ன பண்ண முடியும்? பெருமானாருக்கு முன்னாலே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் ஸல்லல்லாஹு மஜ்லிஸ். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தில் எந்த எதிரியும் பெருமானார் பக்கத்தில் இருந்து பயந்ததே கிடையாது. ஏன்னு சொன்னால், இவங்க சஹாபாக்கள் இந்த நபியை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு முன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு இது யோசிக்கவே மாட்டாங்க. யாரும் பயந்ததே இல்லை. ஒரு யூதர்லாம் அவ்வளவு டார்ச்சர் பண்ணார். ஆனால் வேற ஒரு காரணத்தை பின்னால் சொன்னார்கள். யார் சொல்லுத, என்னை மன்னிச்சிடணும், உங்களை கொஞ்சம் நான் நெருக்கமாக இருந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழலை கொடுத்து உங்களுடைய கேரக்டரை நான் பார்க்கறதுக்காக தான் அப்படி செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் வல்லாஹி மா ஃபஅல்து பிக்கல்லதி ஃபஅல்து இல்லா லி அன்துர அத்தக ஃபித் தௌராத். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை நான் ஏற்று, நீங்கள் சொல்கிற ரப்பா ஏற்றுக்கிட்டேன், உங்களை அல்லாஹ்வுடைய ரசூலை நான் ஒப்புக்கொண்டுட்டேன், இப்படி நான் நடந்துக்கிட்டது எனக்கு தௌராத்தை பற்றி தெரியும், தௌராத்தில் இருதபியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அதை பார்த்தவன் நீங்கள் எப்படி நீங்களை ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் கண் ஜாடையினால் மிரட்டுகின்ற பொழுது அவர் கண்டுக்கிறவே இல்லை. ஏன்னு சொன்னால், இது பாதுகாப்பான பிளேஸ், இங்கே ஒன்றும் யாரும் பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது அப்போ அவர் விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்குறார். சஹாபாக்கள் கோபத்தில் கண்ணால் மிரட்டுறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு. சொன்ன கிட்டத்தில் வாங்கண்டா, பெருமானா கிட்டத்தில் வாங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்கள்ட்ட நெருக்கமாக இருந்து பேசுகிறாங்க, சகோதரரே, உங்களுடைய தாயார் இருக்காங்கல்ல, யாராவது அவங்க கூட அப்படி செய்கிறத விரும்புவீங்களான்னு வல்லாஹி மாஃபல், அது எப்படி நான் விரும்புவேன் அப்படின்றார். உங்களுடைய மனைவி கூட வல்லாஹி அது எப்படி விரும்ப முடியும்? உங்களுடைய சகோதரி முடியாது, உங்களுடைய மகள் அது எப்படி முடியும்? அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிருச்சு. முதல்ல ஏதோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நினச்சாங்க, ரெண்டாவது மூணாவது வரும்பொழுது சப்ஜெக்ட் விளங்கிக்கிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கூட நம்ம தான் விளக்கம் சொல்கிறோம், நீ இப்படி தப்பு செய்யறதுக்கு அனுமதி கேட்குறியே, நீ உன் மனைவி, உன்னுடைய தாய், உன்னுடைய சகோதரி, உன் பிள்ளை விஷயத்தில் நீ விரும்ப மாட்டேங்கிறியே, அடுத்தவங்களுக்கும் இப்படித்தானே இருக்கும், அதான் அர்த்தம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மெத்தட்லேயே அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. கேட்குறாங்க, உடனே அவருக்கு சொன்னார், யார் சொல்லதை என்னை மன்னிச்சிருங்க, தஹீர்னி யார் சொல்லலாம், தஹீர்னி என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், பரிசுத்த கதறுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து அவர்களுக்காக துஆ செய்தார்கள். வரலாறு சொல்கிறது, நீண்ட நெடுங்காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலும் அப்படி ஒரு சிந்தனை எழுந்ததே இல்லை. பெருமானாருடைய துஆ, ஸல்லல்லாஹு நடந்து கொள்கின்ற விதம். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா, நம்ம நல்லதை தான் சொல்றோம், நம்ம சொல்றதுலேயே அவன் நம்ம மூஞ்சில கூட முடிக்க மாட்டான் போல இருக்கு. அவ்வளவு ஒரு மாதிரியா பேசுற, ஒரு மாதிரியா நடந்துக்கிறது. ஸல்லல்லாஹு எந்த கட்டம் அப்படி நடக்கல. ரொம்ப அற்புதமா, அறிவுபூர்வமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமாக மக்களை சீர்திருத்தம் செய்தார்கள். ஏன்னு சொன்னா, அவங்க வந்தது சீர்திருத்த பணிக்கு. தவறுகள் மனிதரிடத்தில் இருக்கும், அந்த தவறுகளை களைந்து அவர்களை பரிசுத்தமாக்கியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் இது வரும்,
அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான டென்ஷன் கோபத்தில் இருக்காங்க. அவருடைய அடிமை ஏதோ தப்பு பண்ணிட்டார். அடிமை தப்பு பண்ணுறதுங்கிறது நம்முடைய வீட்டில் கடையில் நம்முடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய மிக லோயர் லெவல் வேலைக்காரவங்களை விட மட்டும் வேலைக்காரங்க கூட நமக்கு அடிமை கிடையாது. என்ன சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான், அல்லது நாளைக்கு வராமல் போயிடலாம். இருந்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான், இவன் கூட என் மனுஷனாக இருப்பான்னு போயிடலாம். அடிமைகளை அப்படி செய்ய முடியாது, அதை விட மோசமான நிலை. அப்போ அடிமை ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு, அடிமையை அடிக்கிறான். ஸல்லல்லாஹு பின்னால் வந்துக்கிட்டு இருந்தாங்க, முன்னாடி இது நடக்குது. ஸல்லல்லாஹு அபூ மஸ்ஊத் சத்தம் கொடுத்தாங்க, இவங்களுக்கு கேட்கல. இன்னும் கிட்டத்தில் வந்துட்டு அபூ மஸ்ஊத் அப்படின்ட்டாங்க, சவுண்டு கேட்குது, யாரோ நம்மளை கூப்பிட்றாங்களே. திரும்பி பார்க்குற ஸல்லல்லாஹு நிற்கிறாங்க. சஹாபிக்கு கைகாலெலாம் ஆடுது, நடுங்குது. என்ன அது, நம்ம இவரை அடிக்கும் பொழுது நபி பார்த்துட்டாங்களே, அடிக்கிறது எப்படி நம்ம அடிக்கலாம்? ஒரு மாதிரியாக கை ஆடுது, சாட்டை கீழே விழுந்துருச்சு, நடுக்கத்தில் சாட்டை கீழே விழுந்துருது. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அபூ மஸ்ஊத் ஏமா நிப்பாட்டிட்டீங்க, அடிங்க, உங்களுடைய அடிமை தானே, உங்களுக்கு அடிக்க உரிமை இருக்குது தானே, உங்களுக்கு உரிமை இருக்குது. அவர் தப்பு செஞ்சுருக்கிறாரு, ஏதோ ஒரு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா சும்மா அடிக்க மாட்டீங்க, கண்டிப்பாக தெரியும். அடிக்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, தப்பு செஞ்சுருக்கிறாரு, ஏதோ ஒரு குறை இருக்குது, அடிக்கிறீங்க, தப்பே கிடையாது. அடிமை அடிக்கிறது ஒரு தப்பு மேலே அடிச்சுக்கங்க. ஆனால் ஒன்றை மட்டும் நினச்சிக்கங்க, இந்த அடிமையின் மீது உங்களுக்கு எவ்வளவு ஹக்கு இருக்கோ அதை விட உங்கள் மீது உங்கள் ரப்புக்கு ஹக்கு இருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடிங்கன்றாங்க, யாரை சொல்லலாம், என் அடிமை நான் உரிமை விட்டு விட்டேன்னு சொன்னாங்க. லட்சக்கணக்கான அமௌண்ட்டை ஒரு செகண்டில் சதகா பண்ணுவதற்கு சார் யாரை சொல்ல உரிமை விட்டு விட்டேன். இந்த உம்மத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அச்சில் வார்த்தெடுத்தாங்கன்னு சொல்லவர், எப்படியெல்லாம் புடம்போட்ட தங்கங்களாக மாற்றினார். எந்த ஒரு இக்கட்டான நேரத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அளவில் கடிந்து கொண்டது இல்லை. இதுதான் பெருமானாரின் பண்பு. இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை விட்டு நம்ம விலகினதுனால நம்ம மனைவி கூட நம்ம கூட இருக்க முடியலை. அப்படிதானே இருக்கு, நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இருக்க முடியலை. இந்த ஆள் வர்றான்னு பெல் அடித்தோடனே அவன் பாட்டு ரூமில் போய் படுத்தலாம்னு நினைக்கிறான். ஏன்னு கேட்டால் அவன்கிட்ட மனுஷன் பேச முடியாது, என்னையாவது ஒன்று திட்டிக்கிட்டு இருப்பான், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம பிள்ளைங்களை கண்டு யோசிக்கிறோம், பிள்ளைங்க நம்மளை கண்டு யோசிக்கிறாங்க. காரணம் என்ன? ஒற்றை வரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அஹ்லாக், அந்த பண்பியல் இல்லாமல் போய்விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவரையும் கண்டிக்காமல் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பார்கள், கண்டிக்க சொல்வார்கள், அதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது. ஆனால் கொஞ்சம் விளங்கிக்கங்க, நம்ம தப்பு செய்யலை, நம்ம தப்பே செய்யலையா? உங்களுக்கு கீழே இருக்கவங்களை விரட்டுவீங்க, அப்போ உங்கள்கிட்ட தப்பே கிடையாதா? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நான் அந்த பெரும்பாலும் அந்த வரலாறு அதிகமாக டீப்பாக சொல்கிறது இல்லை, ஆனால் மிஸ்ஸர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில், ஒரு சஹாபியுடைய விஷயத்தில் சொன்னாங்க, நான் இவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னேன், நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறவங்க. இவர்களுடைய உதவியில் தான் அவர்கள் தொடர்ந்து இருந்து வந்தார்கள். ஹஸரத் கஸ்வத் பனீர் முஸ்தலக்கில் ஆயிஷா என்ற விஷயத்தில் முனாஃபிக்கின்களை அவதூறு பரப்பினாங்களே, அந்த கட்டத்தில் சில பேர் அமைதியாக இருந்துட்டாங்க, நமக்கு என்னத்துக்கு அப்படின்ட்டு. அதில் இவங்களும் ஒருத்தர். ஆனால் இவங்களுடைய சிறிய தாயாரின் மகனார் மிஸ்ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருந்துட்டாங்க, ஒன்றும் சொல்லிக்கிறல. ஆனால் என்ன சொல்லி இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பம் அது எப்படி அப்படிங்கிறது அந்த அந்த ஸ்ட்ராங் இருந்திருக்கணும். ஸல்லல்லாஹு அபூபக்கர் நாயகம் தன்னை பற்றி கவலைப்படலை, பெருமானாரின் குடும்பம் அப்படிங்கிற மனநிலை மட்டுமே. இப்போ கிட்டத்தட்ட வெறுமனே உடனேவும் சொல்லலை, அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பரிசுத்தமானவர்கள் என்று ரப்பு பகிரங்கமாக அறிவித்ததற்கு பின்பு அப்போ சொன்னாங்க, இவருக்கு இனிமே நான் உதவி செய்ய வேணான்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. இதில் என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொன்னா, வலா யத்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யுது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். உங்களில் மேன்மக்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். உங்களில் மேன்மக்கள் இப்படி சத்தியம் செய்யக்கூடாது, மேன்மக்கள் இப்படி கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. ஃபல்யஃபு வல் யஸ்ஃபஹு, தப்பு இல்லைன்னு அல்லாஹ் சொல்ல வரல, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, அவ்வளோதானே, பெருந்தன்மையாக விட்டுருங்க, நீங்கள் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், நான் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா இல்லையா?
விரும்புகிறீங்கல்ல? நான் மட்டும் மன்னிக்க நீங்கள் ஆசைப்படுறீங்கல்ல, அப்போ நீங்கள் எப்படி மன்னிக்காமல் இருக்கலாம்? அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பார்த்து கேட்குறான். நான் மன்னிக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, நீங்கள் மட்டும் யாரையுமே மன்னிக்க மாட்டீங்கன்னா இது என்ன நியாயம்? அப்போ அல்லாஹ்வுடைய கருணை சொல்லுவாங்க, சூஃபியாக்கள் மகான்கள் சொல்லுவாங்க. ஒரு பெரியவங்கள்ட்ட ஒரு மகான்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நாளை மறுமையில் அல்லாஹ் எங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு தெரிய முடியுமான்னு கேட்டாங்க. ஈஸியாக தெரியலாமே, தெரிஞ்சுக்கலாமே. அது எப்படி மறுமையில் ரப்பு எப்படி நடப்பான்னு எப்படி நீங்கள் துனியாவிலேயே சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க. சொல்லிடலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு. எப்படி நடப்பான், அது எப்படி நடப்பான், எப்படி தெரிஞ்சுக்க? ஒன்றும் இல்லை, நீ அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடக்கிறியோ அப்படித்தான் ரப்போன்ட்டு நடப்பான்னாங்க. நீ அடுத்தவங்ககிட்ட எப்படி நடக்கிறியோ ரப்போன்ட்டு அப்படித்தான் நடப்பான். எங்கள் நபி சொல்றாங்க, நீ அடுத்தவங்களுடைய பாவத்தை மன்னிச்சா அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான், அடுத்தவங்களுடைய குறையை மறைச்சா அல்லாஹ் உன் குறையை மன்னிப்பான், அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்குனா அல்லாஹ் உன் கஷ்டத்தை இம்மையிலும் மறுமையும் ரெண்டு உலகத்திலையும் போக்குவான், அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தீன்னு சொன்னா அல்லாஹ் துனியா ஆகிராவில் உனக்கு சந்தோஷத்தை தருவான். இப்படித்தானே அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அப்படித்தான் ரப்பு நம்மிடத்தில் நடந்து கொள்வான். அப்போது சில தவறுகளாக இருந்தாலும் கூட திருத்துகின்ற விதம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக ஏற்படுத்தினான். அந்த வழிகாட்டி யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், உயர்ந்த தூய்மையானவைகள் அனைத்தையுமே ஹலாலாக்குவாங்க, தவறுகள் அனைத்தையும் ஹராமாக ஆக்குவான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான், இந்த அதாவது பொதுவாக எங்கள் அரபு இலக்கியத்தில் சொல்லுவான் தஹ்லியா அத் தஹ்லியா. தஹ்லியா அப்படின்னு சொன்னால் இருப்பதை எடுப்பது. தஹ்லியா அப்படின்னு சொன்னால் வெளியிலிருந்து ஆபரணங்களை அணிந்து கொள்வது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன கருத்துன்னு கேட்டால், உள்ளே இருக்கக்கூடிய தவறானவைகளை முதலில் வெளியே எடுக்க வேண்டும், நல்லவைகளை உள்ளே கொண்டு வர வேண்டும். நல்லவைகள் உள்ளே வர வேண்டுமானால் முதலில் தவறானவைகள் வெளியே போக வேண்டும். ஒருத்தர் சாக்கடைகளை விழுந்துட்டார், உடனே இவரை நான் சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி வெளியே அப்படியே தூக்கி ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டு அத்தர் போட்டு விட்டால் சுத்தமாகுமா? இல்லை, முதல்ல தண்ணியை ஊற்றி ஆளை குளிப்பாட்டணும். அந்த மேலே பட்டிருக்கக்கூடிய அழுக்குகள் அசுத்தமான நீர் அனைத்தும் வெளியே போகணும். அதுக்கு அடுத்து நீ நல்ல ட்ரெஸ் போடு, அது உயர்வாக இருக்கு. இன்று தவறானவைகள் உள்ளத்திலிருந்தும் உடலாலும் எடுக்கப்படாத நிலை. அதில் மிக முக்கியமானது இன்று மூமின்களிடத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம், உலகத்தில் மிகச்சிறந்த கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆனால் நம்முடைய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டும் நம்முடைய அறியாமையின் காரணமாகவும் திட்டமிட்டும் சிதறடிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இதை எப்படி இதிலிருந்து நம்ம மீள போகிறோம்னு தெரியலை. ஒரு உதாரணத்திற்கு நம்ம மதுவை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மதுவுடைய நிலை இன்று என்ன? முஸ்லீம்கள் சொன்னால் போலீஸ்காரங்க கூட மதுவுக்காக நம்மளை நிப்பாட்ட மாட்டான். லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, பாய் வந்து அதெல்லாம் ஏமாத்த பார்ப்பாருன்னு கூட நினைப்பான். லைசன்ஸ் இல்லாமல் கூட போவார்னு நினைப்பான். ஆனால் தண்ணி அடிச்சிருப்பான்னு சொல்லி நினைக்க மாட்டான். ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. அதுக்காக சொல்ல இப்போ நிலைமை அப்படி இல்லை. நம்ம ஒரு மாதிரியாக பாய் உங்கள் ஆட்கள் சாப்பிட்றாங்க பாய், ஒரு போலீஸ் உங்கள் ஆட்கள் சாப்பிட்றாங்க பாய், அப்பெல்லாம் இது பண்ணவெல்லாம் முழுசாவெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது பாய். உண்மைதானே? உண்மைதான். இன்றைக்கி அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கேயோ போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதோடைய பெர்சன்டேஜ் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. அதாவது எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப நாகரிகத்தில் இருக்கிறோம், மாடர்ன் பீரியடில் இருக்கிறோம், கோல்டன் பீரியட். வார்த்தைகள் தான் ரொம்ப நல்லா இருக்கும், வார்த்தைகள் தான் மாடர்னாக இருக்கும், அவன் அருவருப்பாக தான் இருப்பான். வார்த்தைகள் தான் கோல்டனாக இருக்கும், அவன் கச்சடாவாக தான் இருப்பான். இந்த வார்த்தைகள் நாம் எந்த பீரியடில் இருக்கோம், நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? இவன் மாடர்ன் பீரியட் என்று சொல்வது, இவன் கோல்டன் பீரியட் என்று சொல்வது எந்த காலம் தெரியுமா? நம்மை பொறுத்தவரை ஐயாமுல் ஜாஹிலியா காலம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக நபித்துவத்தை வெளிப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்ற காலத்திற்கு முன்னால் உள்ள காலத்தை தான் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம், மடமையின் காலம் என்று சொல்லப்படும். அந்த காலத்தில் இருந்தவைகள் எல்லாம் இப்பொழுது கூறப்படுகிறது. ஆனால் பேர் மட்டும் மாடர்ன் பீரியட் சொல்லப்படுகிறது. ஆனால் செயல்கள் அனைத்தும் ஐயாமுல் ஜாஹிலியா செயல். மது ஐயாமுல் ஜாஹிலியாவின் செயல், விபச்சாரம் ஐயாமுல் ஜாஹிலியாவின் செயல், ட்ரெஸ் குறைப்பு ஐயாமுல் ஜாஹிலியாவின் செயல். ஆனால் பேர் வேறு. இன்று இவைகள் எல்லாம் நாகரிகத்தின் அடையாளம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் இறுதியில் மது இருக்கும்,
யார் மதுவை யார் தப்புன்னு நினைக்கிறான்? மதுவை தப்புன்னு நினைக்காத காலம் ஐயாமுல் ஜாஹிலியா காலம். தப்பு நினைக்காத காலம் ஐயாமுல் ஜாஹிலியா காலம். இன்று மீண்டும் அந்த காலத்திற்கு மீண்டும் போய்கொண்டிருக்கிறார். மற்றவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம மக்களும் கூட அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு உண்டான ஒரு சூழல் போகிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வீக்கெண்டுன்னு சொல்லி இப்போ எல்லாம் ஐடி ஃபீல்டில் வேலைகள் வந்துருச்சு. எல்லாம் வருமானத்தை கொடுக்குறான், ஏதோ கஷ்டப்படுறாங்கன்னா பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இதே வேலையை அமெரிக்காக்காரருக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோம். இவன் ஃபுல்லாக நைட் ஒர்க் பண்ணுறான். ஏன்னா அவர் தூங்குகிற டயத்தில் தூங்குவார், அவர் நைட்டில் முழிச்சிருக்க மாட்டார். அவனுக்காண்டி நான் நைட்டில் முழிச்சிருந்து வேலை பார்த்து கொடுக்கணும். அவனுடைய பகல் நேரம் என் இரவு நேரம். யூகேக்காரனுக்காக நான் வேலை பார்த்து கொடுக்கணும். இப்படி ஃபாரின் எத்தனையோ கம்பெனிகளுக்கு நம்முடைய இந்திய பிள்ளைகள் வேலை செஞ்சு கொடுக்குறான், கஷ்டப்படுறாங்க. அவன் எதுக்கு இங்கே வச்சு வேலை வாங்குறான்? நம்ம மீது அக்கறையா அப்படின்னு கேட்டால் ஒரு மண்ணும் கிடையாது. அங்கே ஒருத்தருக்கு 4 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கணும், இங்கே ஒருத்தருக்கு அதே 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துட்டா போதும். உதாரணத்துக்கு சொல்ல வருகிறேன், அதை விட இன்னும் கம்மி கொடுத்துட்டா போதும், அதை வச்சு எல்லா வேலையும் வாங்கிக்கிறலாம். சம்பளம் கம்மி, வேலையை பெர்ஃபெக்டாக குவாலிட்டியாக பண்ணி தந்துடுறான். நான் எனக்கு தூக்கத்துக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நான் முழிச்சிருக்க நேரத்தில் நம்ம வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறான். வேறு நம்மகிட்ட கொடுக்காம என்ன பண்ணுவான்? சரி, இப்போ நம்முடைய நிலைமை என்னன்னு கேட்டால், நம்ம இயல்பாக வருமானம் குறைந்த வருவாயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த 50,000 70,000 80,000 1 லட்சங்கிறது பெரிய காசாக தெரியுது. ஆமாம், இந்த காசை சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைங்க அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவோ பிள்ளைகள் ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நமக்கு அதில் 2 கருத்து இல்லவே இல்லை. ஆனால் சில சமயத்தில் தீயவர்களோடு சகவாசத்தின் காரணமாக இவர்களும் தவறுக்கு அடிமையாகிவிட்ட பிள்ளைகளும் உண்டு. அதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை. என்று சொன்னால் பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் வரைக்கும் பார்ப்பான், அப்புறம் என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நாள் கூட போவான், செய்ய மாட்டான், அப்புறம் லைட்டாக தொட்டு பார்ப்பான், கடைசியில் வேறு மாதிரி போயிடும். 5 நாள் உழைக்கிறோம், 6 நாள் உழைக்கிறோம், ஒரு நாள் ரிலாக்ஸாக இருந்தால் தானே திருப்பி அந்த வாரம் வேலை செய்ய முடியும். ஷைத்தான் எப்படி சொல்கிறான் பாருங்க, இப்லீஸ் இப்படித்தான் சொல்லுவான், இப்லீஸ் இப்படி தான் சொல்லுவான். அதான் நம்ம செய்கிறதுக்கு ஒரு அழகிய தோற்றத்தை காண்பிப்பான், நியாயமான காரணங்களை கற்பிப்பான். இதனுடைய விளைவு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு பாருங்கள், வீக்கெண்டுன்னு சொல்லி எல்லா விதமான தவறுகள். குடி வந்துருச்சுன்னு சொன்னால் மது வந்துருச்சுன்னு சொன்னால் மீதி உள்ளதை அது கொண்டு வந்துடும் சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும்தான் இவன் போகணும். அதை இவன் கை வச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அது ஆக்டோபஸ் மாதிரி தான், மீதி எல்லாத்தையும் அது கொண்டு வந்துடும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அது தனி தீமை அல்ல, உம்முல் ஹபாயிஸ், அத்தனை தீமைகளின் பிறப்பிடம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை தீமைகளின் பிறப்பிடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாற்று தகவலையும் சொன்னாங்க. ஒரு ஊரில் ஒரு லேடி இருந்தாங்க. ஒரு நல்ல மனிதரை கூப்பிட்டா அந்த லேடி, நல்ல மனிதர் அவரை கூப்பிட்டாங்க. ஏதோ ஒரு முக்கியமான பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏதோ அவர் வந்தார். வந்த இடத்துல அந்த பெண் சொன்னா, என்னிடத்துல நீ தவறாக நடக்கணும்னு சொன்னான். என்னடா என்ன அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல். யோசிக்கிறார், முழிக்கிறார். இங்கே பார், வேண்டுமானா உனக்கு 3 ஆப்ஷன் தர்றேன். ஒன்று, என்னிடத்துல தவறாக நடக்கணும், அல்லது இங்கே ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு பாரு, இந்த குழந்தைய கொலை பண்ணணும், அல்லது இந்த டேபிளில் மது வச்சுருக்கேன், இதை சாப்பிடணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஊரை கூட்டு சத்தம் போட்டு என்னை கெடுத்துட்டேன்னு சொல்லிடுவேன். ஒரு பெரிய ஆயுதம் அவங்கள்ட்ட தானே இருக்கும், செய்ய முடியும். இவர் தலை சுத்துது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் இந்த 3ல் எது பரவாயில்லை அப்படின்னு பார்த்தா நம்மளும் என்னதான் சொல்லுவோம், விபச்சாரம் இல்லை, அது ரொம்ப பெரிய தப்பு. கொலை அதை விட பெரிய தப்பு. சின்ன பிள்ளையை கொலை பண்ணுறது அதை விட பெரிய தப்பு. கொலையே தப்பு, சின்ன பிள்ளையை பாவம் இல்லாத குழந்தையை கொலை பண்ணுறது அதை விட பெரிய மகா தப்பு. அப்போ என்ன பண்ணலாம்? இது நம்மளோட போயிருந்த முசீபத் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதே போல் அதை சாப்பிட்டாரு. சாப்பிட்றது வரைக்கும் தானே மேட்ரு எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த சிந்திக்கிறது, அறிவு, ஞானம் எல்லாம் அதை சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் மேட்ரு ஓவர். இப்போ இவர் வேறொரு கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாரு. இப்பொழுது இந்த பெண்ணை ஷைத்தான் அலங்கரித்து காமிக்கிறான், தவறு நிகழ்ந்து விடுகிறது. இந்த பிள்ளை பார்க்குது, இதனால் பிரச்சனை வரும், பிள்ளையும் கொலை பண்ணிடுறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எந்த தவறையும் செய்யாதவன்
இதை தொட்டான், அதற்கடுத்து இன்னொரு தவறை செய்தான், அதற்கடுத்து இன்னொரு தவறையும் செய்தான். 3ல் 1 செய்யன்னு சொன்னால் 3ஐயும் செய்கின்ற சூழல் ஏற்பட்டது. அதற்கு காரணம் மது. எனவே மது உம்முல் ஹபாயிஸ். சிலதான் சாதாரண சொன்னாங்க, மது அருந்துபவன் பெண் கேட்டால் கொடுக்காதீர்கள் என்றார். சிலதான் அவ்வளவு சீக்கிரத்தில் வெளிப்படையாக சொன்னது இல்லை, வெளிப்படையாக சொன்னாங்க, மது அருந்தவர்கள் பெண் கேட்டால் கொடுக்காதீர்கள். இன்று மது அருந்தவர்களுக்கு பெண் கொடுத்து விட்டு கஷ்டப்படுபவர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பஞ்சாயத்துகள், எத்தனை பஞ்சாயத்து. இவன் போகிறவன், காலையில் போகிறவன், இவன் எப்படி வீடு வந்து சேருவான் என்று அஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், அஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளின் மனநிலை என்ன? அவன் எவ்வளோ சம்பாதிச்சு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு வந்துடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழல். மது மனிதனை எவ்வளோ பெரிய தவறுக்கு உள்ளாக்குகிறது. எவ்வளோ பேர் மதுவினால் பாதிக்கப்படுறாங்க. மதுவினால் எத்தனை பெண்கள் விதவிகளாக இருக்கிறார். என்ன கண்டதை குடிக்கிறான், ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான், ஏதாவது நடக்கும், உடம்பு கெட்டு போயிடும். அவனால் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஒன்று இறந்து போயிடுவான் சின்ன வயசுலேயே, அல்லது அவனை வச்சு இந்த பெண்ணு தான் சம்பாரித்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். எத்தனை குடும்பங்கள். அந்த குழந்தைகளுடைய நிலை என்ன? 2வது, அவன் வர்றவனுக்கு பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் சில சமயத்தில் நடந்துட்டான்னு சொன்னால் அந்த பிள்ளைகளின் மனநிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இவ்வளவு தீமைகள் மதுவினால் ஏற்படுகிறது. ஆதலால் தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மது முற்றிலும் ஹராம். சில பேர் கேட்பாங்க, அதில் நான் கொஞ்சோன்னு சாப்பிட்டா எனக்கு போதை வராது, அதை தொடலாமா? ஒரு புள்ளியை சாப்பிட்டாலும் ஹராம். குல்லுமா அஸ்கர கசீருகு ஃபகலீலுகு ஹராமுன். எதை அதிகம் சாப்பிட்டால் போதை தருமோ அதை குறைவாக தொட்டாலும் ஹராமாகும். 100 ml சாப்பிட்டா போதை வரும், 5 ml சாப்பிட்டா ஒரு புள்ளியை வாயில வச்சாலும் ஹராம் தான் மார்க்கம் சொன்ன. அதனால தான் அந்த சொன்னாங்களே, ஒரு அப்பாவியை கேட்டாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. யாரும் சொல்ல, உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன இது? இதுதான் மது. எல்லாம் முற்றிலும் ஹராம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ முழுசா ஹராம் ஆயிடுச்சுமா, தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்பாவியா இருக்கிறார். அப்படியா? சரி, உங்களுக்கு வேணா நான் வேறு யாருக்காவது கொடுத்துறேன்றார். வேறு யாருக்கும் கொடுக்கவும் கூடாது அப்படின்னா. சரி, கொடுக்கவும் கூடாதா? இப்படியும் அப்பாவிகள் இருப்பாங்கல்ல, கொடுக்கவும் கூடாதா? சரி, நான் வித்துடுறேன்னு சொன்னேன். காசு அது பொருள் தானே, நான் யாருக்காவது வித்துடுறேன். விற்கவும் கூடாது. வெளியில் போய் ஊற்றிட்டு போனான். யார் சொல்லுது? அப்படியா? எனக்கு தெரியலையே. முழுசாக ஊற்றிட்டு போனான். நீங்கள் சமீபத்தில் சவுதியில் முக்கியமான உலமாக்கள் கேட்ட ஒரு ஃபத்வாவுடைய ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு, படிச்சிருக்கலாம். ஒரு டிரைவர், ஒரு டாக்ஸிக்கார், அவர் ஒரு பெரியவங்கள்ட்ட ஃபத்வா கேட்குறாங்க. நான் வண்டி ஓட்டுறேன், ஒரு வாடிக்கை கஸ்டமர் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, பல பேர் இருக்கிறதுல அவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் என்னை கூப்பிட்றாரு. ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த கடையில் போய் நிறுத்த சொல்கிறாரு, நிறுத்துகிறேன். மது வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு என் வண்டியில் உட்காராரு, கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போகிறார். சில சமயங்களில் எப்பொழுதாவது அவர் வர முடியலைண்டா, நீ போய் இதை வாங்கிட்டு வீட்டில் கொடுத்துருங்கிற மாதிரி சொல்கிறார். நான் வேலை செய்கிறேன், நான் டாக்ஸி ஓட்டுறேன், அவர் என்னுடைய கஸ்டமர் மாதிரி ஒருத்தர். அவர் இப்படி தவறு செய்கிறார். இவரை நான் இப்படி மதுவோடு அழைச்சிக்கிட்டு போகிறதோ, அல்லது அவர் வாங்கிட்டு வர சொன்னதுனால நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காசு வாங்கிக்கிறதோ ஜாயிஸான்னு கேட்டான். அடுத்த வினாடியில் பதில் சொன்னாங்க, பச்சை ஹராம்னு சொன்னாங்க. இவன் மது சாப்பிடல, மது வாங்கி யாருக்கு இவன் கொடுக்கல. இவன் ஒரு அப்பாவி ஏழை, எவனோ ஒரு கஸ்டமர், அவன் அவ்வளோதான், அவன் அதை செய்கிறான். அதனால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மது உற்பத்தி செய்பவன், அதுக்கு வேலைகளை செய்கிறவன், அதோடு தொடர்புடையவன், அது கணக்கு எழுதுறவன், அதோடு எந்த தொடர்பில் இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோரும் இறைவனின் சாபத்திற்குரியவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மதுவை ஹராமாக்கின உடனே சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர் என்ன பண்ணாங்க தெரியுமா? உடனடியாக அவங்க பெருமையே, அது மது இருக்கிறது பெருமையின் அடையாளம். நம்மள்கிட்டையாவது திருட்டுத்தனமாக குடிக்கணும், ஏன்னா பாவம்னு தெரியுது. ஆரம்ப காலகட்டம் பாவம்லாம் இல்லை. யார் வீட்டில் ரொம்ப பழைய மது இருக்கோ அவர் பெருமைக்குரியவர், அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான காலச்சூழலில் இருந்தவர்கள்.
அல்லாஹ் முழுசா ஹராமாக்குனான்னு சொன்ன உடனே அவைகள் எந்த பாத்திரங்களில் வைத்திருந்தார்களோ அது பைகளாக இருந்தாலும் சரி, பானை போன்றவைகளாக இருந்தாலும் சரி, பானைகளாக இருந்தால் மதுவை ஊற்றிவிட்டு பானைகளை உடைத்து விட்டார்கள், தோல் பைகளாக இருந்தால் மதுவை ஊற்றிவிட்டு பைகளை கிழித்து தூக்கி போட்டு விட்டார்கள். சொல்லதான் சொன்னாங்க, பை ஹராம் இல்லைம்மா, அதை நல்லா கழுவிட்டு தூய்மையாக சுத்தமாக தான் பயன்படுத்திக்கலாம். இல்லை வேணாம் அரசில் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு. அந்த வாடகை கூட வேண்டாம், அந்த வாடகை கூட வேண்டாம். ஹஸரத் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்போம். அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய வியாபார கூட்டத்தோடு வர்றாங்க. ஒரு பெரிய வியாபாரி அல்லவா. என்ன வியாபாரம் இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாமே மது வகைகள். எதில் கொண்டு வர மாதிரி நம்ம இன்றைக்கி ஷிப்பில் கப்பலில் வருது, ஒரு லாரியில் லோடு வருதுன்னு சொல்லுவோம்ல, இது மாதிரி நிறைய குதிரைகள் ஒட்டைகளில் சரக்கு இருக்குது. ஆந்திவே வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தகவல் வருது, மது முற்றிலும் ஹராம் ஆயிருச்சான் அப்படின்னு ஒரு தகவல் வருது. மது முழுசாக ஹராம் ஆயிருச்சான். அப்படியா? உடனடியாக அந்த இடத்துலையே நிப்பாட்ட சொன்னாங்க. எல்லாம் நில்லுங்கண்ணா. தன்னுடைய நேரடி உதவியாளர், நம்பகமான உதவியாளர் ஒருவரை பெருமானார் அனுப்பி வைத்தார்கள். போனாங்க, போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நமக்கு கிடைத்த தகவல் சரியான்னு கேட்டோம். அது கரெக்டான நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் சரியானதா அப்படின்னு கேட்டோம். போனாங்க, கேட்டாங்க, ஆம் என்று சொல்லப்பட்டது. வந்து சொன்னாங்க, ஆம் நமக்கு கிடைத்த தகவல் சரியான தகவல் தான், எல்லாத்தையும் கீழே ஊற்றுன்னு சொன்னாங்க. நம்மளாம் நீ யோசிப்போம், எத்தனை லட்சங்கள் கோடிகள் அசலே போகுதில்லை, லாபம்லாம் போகலை, மொத்த பொருளும் கீழே போகுது. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் ஹராமாக்கியதில் எனக்கு என்ன தேவை இருக்கிறது? அதை எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்கிறேன், இந்த உம்மத், இப்படிப்பட்ட உம்மத்து இன்னைக்கு இதனுடைய நிலை என்ன? நம்மளும் நம்ம மக்களும் இதை தொட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதில் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுகளை தாண்டி பள்ளியில் படிக்கக்கூடிய +1, 10th +1 +2 பசங்கள்கிட்ட கூட இத்தகைய தவறுகள் வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு காலம் இருந்துச்சு, குடியாரர்களுடைய அந்த ஆவரேஜ் வயதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் 50-60 வயசுக்கு மேலே குடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும். இன்னைக்கு அது மாறி மாறி எப்படி வந்துருச்சுன்னு சொன்னால், மது அருந்துபவர்களின் ஆவரேஜ் வயது 16, கஞ்சா பயன்படுத்துவர்களின் ஆவரேஜ் வயது 13. நான் சொல்கிறது, மதுவுக்கு எதிரான ஒரு அமைப்பு இருக்குது, அதை முழுசாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பு தருகின்ற புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன். 16 வயது மது, கஞ்சா அதுக்கு முன்னாடியே கூட யூஸ் பண்ண பார்க்குறேன். ஸ்கூல்களில் சில பசங்கள்கிட்ட அது நடக்குது. பள்ளியில் 8வது 9வது படிக்கக்கூடிய பள்ளிகள் யாராவது எவனாவது ஒரு முசீபத்தை கொடுத்துட்றான். அவன் திடீர்னு என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு உள்ள பல்லுக்குள்ளே எங்கேயோ வச்சுட்டு போயிடுறானா. என்னடா என்னமோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இது பண்ணால் அது ஒரு மாதிரியாக இருக்கும், நீ வேண்டாம் வச்சு இன்னொரு பையனுக்கு வச்சு விட்றான். நல்ல குடும்பத்தை சார்ந்த பிள்ளை, அவனுக்கு வச்சு விட்றான். நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு ஸ்கூலு, பாடாவதி ஸ்கூல்லாம் இல்லை, நல்ல நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஸ்கூலு, அதாவது இஸ்லாமிக் அட்மாஸ்ஃபியரில் படிக்கக்கூடிய ஸ்கூலு, குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூலு. இன்ட்ரோல் பீரியடில் ஒரு பசங்க குறிப்பிட்ட பசங்க அந்த காம்பவுண்ட் சோறுக்கிட்ட போகிறானுங்க, கொஞ்ச நேரம் நிற்கிறானுங்க, வந்துடுறானுங்க. என்னடா இது தொடர்ந்து இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் நெருங்கி பார்த்தால் வெளியிலிருந்து ஏதோ ஒன்று தூக்கி போடப்படுகிறது. இவங்க அதை வாங்கிக்கிறாங்க. என்ன படம்னா கஞ்சா இருக்கான், கஞ்சா இருக்கு. கடைசியில் யார் அப்படி செய்கிறான்னு சொல்லி பின்னாடி போய் பார்த்து படிக்கும் பொழுது 2 பெண்கள் அவர்கள் கூலிக்கு வேலை செய்பவர்கள். பிடிச்சு இது பண்ணி டைட் பண்ணி நீங்கள் யார் என்னான்னு கேட்டால் தீயவர்களின் கூட்டம், சங்கிகள், தவறானவங்க, இது மாதிரியான நமக்கு எதிரான குரூப் அவங்கள பயன்படுத்தி ஸ்கூல் பசங்களை கெடுக்கிறதுக்காக இந்த வேலை. இன்னைக்கு முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஊர்களிலெல்லாம் போலீஸ் சொல்கிறது, பாய் உங்கள் ஊரில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நான் அந்த ஊர் பேரை சொல்வதை தவிர்க்கிறேன். பல ஊர்களில் அது சொல்லப்படுது. அப்படி ஒரு பக்கத்தில் இவனுக்கும் இவன் டேஸ்ட் ஆகிறான், இன்னொரு பக்கத்தில் நம்மை அதன் வழியாக அடிமைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் தயாராகவும் இருக்கிறது, நம்மளை கெடுக்கணும். இவன் ஃபுல்லாக மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவங்கள குடியாரனாக்கு. எந்த அளவுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு. நிறைய கொலைகள் நம் தரப்பில் நடக்குது. ஒரு 4 குற்றவாளி பிடிக்கப்படுறான்னா பறக்கத்துக்கு எவனாவது ஒரு ஆள் நம்மால் பேர் உள்ளவனாக இருக்கிறான்.
குறிப்பாக மதுவெடி விஷயத்தில் நடந்த கொலைகளில் காத்தில் மக்தூல் 2 பேருமே பார்த்தா முஸ்லீமாக இருக்கிறான். வாணியம்பாடியில் ஆம்பூர் வாணியம்பாடிட்டு ஒரு கொலை நடந்துச்சு இல்லை, என்ன ஆகுது? இது ஒரு பெரிய மாஃபியா. எந்த அளவுக்குன்னு கேட்டால் பயப்படுறாங்க. கஞ்சா கடத்துபவர்களை, மதுவில் வித்தியாசமாக இதில் ஷிஃப்ட் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களை போட்டு கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறான் அப்படின்னு சொன்னால், அது ஒரு மிகப்பெரிய மாஃபியா, கொலை பண்ணிடும். அதுதான் அங்கும் நடந்தது. அங்கே நடந்தது அதுதான். கொலை செய்யப்பட்டவன் மட்டும் முஸ்லீம் அல்ல, கொலை செய்தவன் முஸ்லீம். காரணம், அவன் அதை பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கான். சகோதரர்களை, இதை எங்கே போய் சொல்கிறது? எப்படி நம்ம இடத்துல வந்துச்சு? எப்படி நம்ம இடத்துல வந்துச்சு? நம்முடைய கலாச்சாரம் என்ன? அதனை வாடகை கூட கூடாது என்று சொன்ன கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள், அந்த ஒழுக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நம்மிடத்தில் எப்படி வந்தது? இது நம்ம எப்படி இதை அசால்ட்டாக இருக்க முடியும்? எப்படி அசால்ட்டாக இருக்க முடியும்? என் குடும்பத்தில் இல்லைன்னு சொல்லி நம்ம எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நம்ம குடும்பத்தில் இல்லைன்னு மட்டும் நிம்மதியாக இருக்க முடியாது. அதான் நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் மகன்களை பெற முடியும், மருமகன்களை பெற முடியாது. நீங்கள் மகள்களை மட்டுமே பெற முடியும், மருமகள்களை பெற முடியாது. நான் என் பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கிட்டேன், இல்லை ஒட்டுமொத்த சமூகமும் பாதுகாக்கப்பட வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு எங்கிருந்து பெண் எடுப்பாய், உன் பெண் மக்களுக்கு எங்கிருந்து ஆண் எடுக்கப் போகிறாய் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லோரும் ஒட்டுமொத்த சமூகம் நம் பிள்ளைகளை ஒழுக்கமிக்கவர்களாக வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு முறையான குடும்ப பாரம்பரியம் கிடைக்கும். இல்லையானால் எங்கோ சிக்குகின்ற அவல நிலை தான் ஏற்படும். உதாரணத்துக்கு அது மதுன்னு சொல்கிறேன், நிறைய விஷயங்கள். ட்ரெஸ்ஸுடைய நோக்கமே இல்லையே. ட்ரெஸ்ஸுடைய நோக்கம் மறைக்கப்பட வேண்டியவைகளை மறைப்பது. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் போடுறாங்க, இடுப்புக்கு கீழே தான் பேண்ட்டு போடுறான், பேண்ட்டு கீழே இறங்குது, டிஷர்ட்டு மேலே ஏறுது. நடக்குதா இல்லையா? சரி, இதில் சேட்டை பண்ணுற பசங்களை கூட விட்டுருவோம், அவங்கள பற்றி பேச வேணாம். நல்ல பிள்ளைங்க யார்? பள்ளியாசலுக்கு தொழுக வர்றவன் நல்ல பையனாக தானே இருப்பான். பள்ளியாசல் தொழுக வர்ற பையன் நல்ல பையனாக இருக்க மாட்டானா? அந்த நல்ல பிள்ளைங்க முன்னாடி சில சமயத்தில் தொழுதா பின்னாடி நம்முடைய தொழுகை பாத்திலாயிரும். அவன் முன்னாடி தொழுகிறா, பின்னாடி பார்த்தா அவனுக்கு பெட்டெக்ஸ் தெரியுது, பெட்டெக்ஸுடைய கோடு வரைக்கும் தெரியுது. அசிங்கமாக இருக்கு. பொதுவாக ஒரு ஆணுக்கும் சரி, அவுரத்து எது? தொப்புளிலிருந்து முழங்கால் வரை. தொப்புலிருந்து முழங்கால் வரை ஃப்ரண்ட் பகுதிங்கிறது மட்டுமல்ல, தொப்புளுடைய அந்த வட்டம் முதல் முழங்காலுடைய கீழ் எல்லா பகுதியுமே மறைக்கப்பட வேண்டிய பகுதி. இப்போ அவன் தொழுகிறான், அவனுடைய பின்புறம் தெரியுது அப்படின்னு சொன்னால், மறைக்கப்பட வேண்டிய பகுதி தெரிகிறது. தொழுகை எப்படி கூடும்? நான் இப்போ இங்கே கவலைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு தொலை வரக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருந்தால், வெளியில் இருக்கிறவனே அவன் என்ன டெம்பரேச்சரில் இருப்பான், அவன் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? பார்க்குறதா இல்லையா? அதனால தான் குழந்தைகள் இருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கோடு, சின்ன பிள்ளை தானே, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி செய்யவே கூடாது. குழந்தைகள் இருந்து அவர்களை முறையாக வளர்க்க வேண்டும், முறையான தர்த்தீப் செய்யணும். ட்ரெஸ்ஸுடைய நோக்கமே தம்பி இதை மறைக்கிறதுக்காக தாப்பா, இல்லைன்னா ட்ரெஸ் போடணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களுடைய ட்ரெஸ் கோட் சில சமயத்தினால ஒரு தடவை பஸ்ஸில் பார்க்குறேன், பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, ஒரு பையன் நம்ம பிள்ளைன்னு தெரியல, பஸ் ஏற போகிறான், ஒரு பையன் ஓடுறான். ஏன்னா அவன் பஸ்ஸு நிற்கும் போது அவர் ஏற மாட்டார், அவர் பஸ்ஸு போய்கிட்டு இருக்கும்போது தான் ஏறணும், அப்போ தான் அவருடைய திறமையை. பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, இவன் ஓடுறான், ஏற போகிறான், இவனுடைய பேண்ட்டு கீழே இறங்குது. என்ன ஆவான்ட்டு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, பேண்ட்டு கீழே இறங்குது, இவன் ஏதோ இது பண்ணுறான், பஸ்ஸில் கால் வைக்க போகிறான், அப்போ இவனுடைய ட்ரெஸ்ஸு தட்டியே இவன் கீழே விழுந்துருவானா இல்லையா? உண்மையிலேயே நமக்கு கதக்குங்குது. இவன் என்ன ஆவான்? ஏறிடுவானா? என்ன செத்து போவானா? என்ன நடக்கும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பிள்ளை போய் காலேஜில் படிச்சுட்டு வருதுண்டு. எத்தனை பிள்ளைகள் இது மாதிரி சேட்டை பண்ணுது, எத்தனை பிள்ளைகள் பேக்கை மட்டும்தான் தூக்கிட்டு வருவான், ஊர் சுற்றிட்டு ஸ்கூல் விடுற டயத்தில், காலேஜ் விடுற டயத்தில் மேலே திருப்பி வீட்டுக்கு போயிடுறான். இதெல்லாம் யார் கவனிக்கிறது? எவ்வளோ என்ன காரணம்? ஏன் அப்படி நடக்கிறது? சகோதரர்களை யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி ட்ரெஸ் கோடு ஆண் பிள்ளைகள்கிட்டையும் சரியில்லை, பெண் பிள்ளைகள்கிட்டையும் சரியில்லை. சில பெண் அப்படியே கண்ணாடி மாதிரியான ட்ரெஸ் கண்ணாடி. சில சொன்னாங்க, இந்த கடைசி நேரம் ஒரு காலம் வரும், அது சபிக்கப்பட்ட காலம். அப்பொழுது மக்கள் எப்படி இருப்பார்கள்? காசியாத்துன் ஆரியாத்துன், உடுத்தியும் இருப்பார்கள், அம்மனமாகவும் இருப்பார்கள். பெருமானாரின் வார்த்தை.
காசியாத்துன் ஆரியாத்துன், உடுத்தியும் இருப்பார்கள் உடுத்தாமலும் இருப்பார்கள். டீசெண்டாக அர்த்தம் சொல்றதா இருந்தா அது என்ன, உடுத்தி இருப்பாங்க, ஏதோ ஒன்று ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க, ஆனால் ட்ரெஸ்ஸுடைய பர்பஸ் சால்வ் ஆகாது. அதில் ரெண்டு விஷயம். ஒன்று, கண்ணாடியை போன்று உடை உடுத்தி இருப்பார்கள், அப்பொழுதும் ட்ரெஸ்ஸுடைய நோக்கம் நிறைவேறாது. அல்லது திக்கான உடை உடுத்தி இருப்பார்கள், ரொம்ப டைட்டாக போட்டிருப்பாங்க, அதனாலேயும் ஃபாய்தா கிடையாது. இன்னைக்கு பெண்கள் ஜீன்ஸ் பண்ணிட்டு போடுறோம்னு சொல்கிறாங்க. ஒரு வகையான ட்ரெஸ்ஸு, பனியன் ட்ரெஸ்ஸு, கீழே ஆடையெல்லாம் அணிகிறாங்க, பார்க்கத்தானே செய்யும் ரோட்டில். என்ன ஆகும்? ஒரு டைட்டாக கீழாடைய பனியன் கிளாத்தில் டைட்டாக ஒரு பெண் போட்டால் கிட்டத்தட்ட அவளுடைய உடலுடைய கலருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, ஒருவேளை கலர் அதே ட்ரெஸ்ஸில் அப்படி போட்டால் அது உடலா உடையாட்டே தெரியாது, உடலா உடையான்னு தெரியாது. நான் டைட்டாக டிஷர்ட் போடுவேன், எனக்கு சம உரிமை. எது சம உரிமை? கொடுமையிலும் கொடுமை. எது சம உரிமை? இது யாருடைய கலாச்சாரம்? எங்கிருந்து வந்தது? சகோதரர்களே, இதில் நம்முடைய பிள்ளைங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதை நம்ம அடுத்தவங்களை பற்றி என்னத்தை சொல்கிறதுக்கு இருக்குது? நம்ம பிள்ளைங்களும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க இதைத்தான் விரும்புகிறாங்க. நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். இதற்கு பேர் மாடர்ன் சொல்லுவாங்க. இதெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ். எது மாடர்ன் ட்ரெஸ்? எது மாடர்ன்? நீ யோசிச்சு பாருங்க. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்களா? எங்கள் நபி அனுமதிக்கவில்லையானால் இது மாடர்ன் அல்ல, இது ஹபீஸ், இது நஜீஸ், இது அருவருப்பானது, இது தவறானது. அந்த தைரியம் இருக்கணும். இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறை என்ன? நமக்கு இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிற ட்ரெஸ் கோடு என்ன? ஒரு ஆணுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு ஏதோ மாஷா அல்லாஹ் புர்கா நீரும், அதில் சில குறைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புர்காவே அழகை மறைப்பதற்காக உள்ளதுதான். அந்த புர்காவே ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறது அல்ல, இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏதோ குறைந்தபட்சம் பரவாயில்லை. இன்னைக்கு நம்முடைய ஒரு பெண் புர்காவோடு போகிறதுக்கும் ஒரு பெண் சாதாரண ட்ரெஸ்ஸோடு போகிறதுக்கும் ரோட்டில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒன்றும் ஆகிரத்தில் இல்லை, நம்ம ஒன்றும் மண்ணுக்கு அடியில் இல்லை, எல்லாம் துனியாவில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். என்ன வித்தியாசம் இருக்கிறது? என் கண் தவறு செய்யும் என்று சொன்னால் மோசமானவனுடைய கண்கள் என்ன பாடுபடுத்தும்? இந்த இதுக்கு நாம் பிள்ளைங்களை எப்படி நம்ம அனுப்ப முடியும், போக முடியும்? சகோதரர்களை யோசிக்கணும். இன்னைக்கு புர்கா போடுறதை அவமானமாக கருதக்கூடிய ஒரு கூட்டம் கூட வருகிறது. அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் புர்கா போட்டு போகிறது, உள்ளே போனோம் ஆஃபீஸ் போனோன்னே எல்லாத்தையும் கழட்டி உள்ளே வச்சிடுறது. இது யாரை ஏமாற்ற போகிறோம்? யாரை ஏமாற்ற போகிறோம்? நம்மை நாம ஏமாற்றிக் கொள்கின்றோம். அவ்வளோதானே அர்த்தம். அங்கே போனோன்னே அவங்க போடுறது. அப்போ அங்கே போன பின்னாடி பார்த்தா இந்த மாடர்ன் ட்ரெஸ் எப்படி இருக்கும்? சாதாரண அப்பாவி பிள்ளைங்க, மற்ற சகோதர சமயத்தை சார்ந்த பிள்ளைகள், அவங்க சேலையோடு வந்திருப்பாங்க, சுடிதாரோடு வந்திருப்பாங்க, அது கூட டீசெண்டாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸு அவ்வளோ மோசமாக இருக்கும். இது எங்கிருந்து இந்த கலாச்சார சீர்கேடு வந்தது? இப்போ நான் புரிவதற்காக இதை சொல்கிறேன். 1-2 விஷயம். இந்த முக்கியமான மது, இந்த ட்ரெஸ் கோடு, இதில் இருந்து ஒரு டீசென்ட் என்னெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது தான் டீசென்ட். பெருமானார் எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ, எதையெல்லாம் அனுமதித்தார்களோ அதுதான் உயர்வானவை, மேலானவை, கண்ணியமானவை, மிக சிறப்பு வாய்ந்தவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் தடுத்தார்களோ அவைகள் அனைத்தும் மிக மோசமானவை. அந்த மோசமான கலாச்சாரங்கள் வெளியே வர வேண்டும். கஷ்டப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தரை மாற்று தங்கங்களாக, புடம்போட்ட தங்கங்களாக நம் முன்னோர்களை உருவாக்கி இருக்க, மீண்டும் கற்காலத்திற்கு திரும்புகின்றோம் மாடர்ன் என்ற பெயரில். அந்த பெயரில் இந்த பெயர்னு சொன்னால் ஏமாத்துறதுக்கு 1000 பேர் வருவான். நீ ஏமாறதுக்கு தயாராக இருந்தால் யார் என்ன பண்ண முடியும்? எனவே அருமை சகோதரர்களே, அதனால தான் ஒருவேளை இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இன்று ஒரு கட்டுப்பாடு இல்லாத கலாச்சார சீர்கேடு நம்மை சுற்றி நடைபெறுகிறது. நம்மளும் 10ஓடு 11ஆக அதெல்லாம் துனியாவில் இதெல்லாம் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த மனநிலைக்கு செல்லாமல் இது நம்முடைய ஈமானுக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சாதாரணமானது அல்ல. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைங்க ஒரு மாதிரியாவெல்லாம் போயிடுறாங்கன்னு சொன்னால் என்ன காரணம்? எவனோ ஒருத்தனை லவ் பண்ணுறான், அவன் கடைசியில் கடத்திட்டு போயிடுறான், கூட்டிகிட்டு போயிடுறான், அவன் முஸ்லீமாக மாட்டேங்கிறான். கடைசி இந்த பெண்ணு வீட்டில் இது பண்ணி அதெல்லாம் எனக்கு முடியாது, அவன் கூட தான் போயிடுறான். இப்படிலாம் நடப்பதற்கான பின்னணி காரணம் என்ன? பல்வேறு கட்டங்களில் நமக்கான கலாச்சாரத்தை நீங்கள் இழந்திருப்பீர்கள். அவனுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும், நாசமாகி போயிடும். உதாரணத்திற்காக சொல்ல வருகிறேன். அது நம்முடைய துனியாவை மட்டுமல்ல, அடிக்கடி கவலைப்படுறதா தான். யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க, உன்னுடைய துனியா மட்டும் கெடலை,
ஆகிரத்தையும் சேர்த்து கெடுத்துட்டீங்க, ஆகிரத்தையும் சேர்த்து கெடுத்துட்டோம். சகோதரிகளே, இந்த நிலைக்கு நம் பிள்ளைகள், நம் சமுதாயம் போகக்கூடாதுன்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தார்மீக கடமை இருக்கிறது. நம்மை, நம் பிள்ளைகளை, நம் சந்ததியை, நம் மஹல்லாவாசிகளை, நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை, கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக 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 உயர்ந்த கலாச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்க, கண்டவன் என்றவனின் கலாச்சாரத்தை அவன் சொல்கின்ற மொழிகளெல்லாம் நாம் கேட்டு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதில் மிக மோசமான மாசு இருக்கிறது, அழுக்கு இருக்கிறது, துரு இருக்கிறது, நஜீஸ் இருக்கிறது என்ற யதார்த்தத்தை, உண்மையை நாம் புரிந்து கொண்டு தீய கலாச்சார அனைத்தையும் விட்டு விலகி அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலுக்கு நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தவர்களுக்கு பெயர்தான் இறைநேசர்கள். அந்த இறைநேசரின் தலைவர் தான் கௌஸலான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய நினைவு நாளே நாம் இருக்கக்கூடிய நாம், யா அல்லாஹ், எந்த கௌஸலான் ரலியல்லாஹு அவர்களை உன் பொருத்தத்திற்கெனங்க வாழ்வதற்கான வாய்ப்பை நீ கொடுத்தவர்களை உயர்த்தினாயோ, அதே போன்று எங்களுக்கும் உன்னுடைய பொருத்தத்திற்கெனங்க, உன் ரசூலின் பொருத்தத்திற்கெனங்க வாழும் நசீபை ரப்பே எங்களுக்கு வழங்குவாயாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்வோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக நமது உயிரிலும் மேலான சையதுனா வலிகள் கோமான் பீரான பீர் கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அன்ஹு அவர்களின் கண்ணியமிகு நினைவு பெருவிழா உருஸ் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நிறைவு பெற்றது. இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அற்புதமான முறையில், அமைதியான பாணியில், கல்வியில் ஆழமாக பதியும் அளவுக்கு கட்டிழந்த கலாச்சாரம் என்ற தலைப்பின் கீழ் சிறப்பு பேருரை நிகழ்த்திய ஹதரத் அல்லாமா அல்-ஆரிஃபில்லா டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி உஸ்தாது பெருந்தகை அவர்கள் சிறப்பான முறையில் எல்லோர்களுக்கும் பாடம் நடத்துகிற மாதிரி, அல்ஹம்துலில்லாஹ், கல்வியில் ஆணித்தரமாக பதியுற மாதிரி அழகான உரை நிகழ்த்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அதை கேட்ட நமக்கு அந்த மாதிரி கட்டிழந்த கலாச்சாரத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹதரத் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நம்மவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுசையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ரசூல் பொருத்தத்தையும் வழங்கி அல்லாஹ் தஆலா அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி அருள் புரிவானாக. இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உலமா பெருமக்கள், பெரியோர்கள், ஜமாத்தார்கள், கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள், தங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் திருப்பத்தம் என்றென்றும் உண்டாவட்டுமாக என்று துஆ செய்து, வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஃபக்கீர் லப்பி ஜமாத் மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.